அதுக்கு தேவையானது ஏலக்காய், முந்திரி பருப்பு, பாதாம், ஜீனி, சோடா மாவு, கோதுமை மாவு, பால். என்ன அரைச்சாவுதா? ஆமாம். அம்மா ஓ, என்ன மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டா இல்லையா? முடிஞ்சிட்டு. இங்கே பாருங்க எப்படி வந்துருச்சு வரும் பக்குவமா. ஒரே பக்கமாக கிண்டணும். ஆமாங்க, வைமா பார்த்து வைக்கணுங்க. வச்சாச்சுமா? வச்சாச்சு. இதோட ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடிட வேண்டியதாங்க. அம்மா ஓ, இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறேன்? இன்னைக்கு கோதுமை மாவில் தான் கேக்கு செய்ய போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம், என்ன கடை வச்சிடலாமா? வச்சிடலாம். அம்மா அது எப்படிம்மா பண்ணோம்? போய் பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். ஆ நல்லா பாலை காய்ச்சிட்டு ஜீனியை போய் மிக்ஸியில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து ஆ. மாவில் ஊற்றி நல்லா கிளற வேண்டியது தான். ஓ இவ்வளோ தானம்மா? அவ்வளோதான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அம்மா பண்ணுறாங்க, எப்படி வரும்னே தெரியல. ஆமாம். அம்மா ஓ, வெயிலை பார்த்தியா? சரியான வெயில் அடிக்குது. ஆமாங்க, அது இல்லாமல் காற்று அடிக்கிறதுனால அந்த வெயில் தெரிய மாட்டுது. வெயிலை கூட தாங்கிடலாம், ஆனால் மழையை தாங்க முடியல. ஆமாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் எவ்வளோ கூலிங்காக இருக்குது. ஆமாம். ஊட்டியில் இருக்கிற மாதிரியே இருக்குது நம்ம ஊர். ஆமாம். செம்ம கூலிங்காக இருக்குங்க. அம்மா ஓ, போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிவிடும். வாமா. அதுக்கு தேவையானது ஏலக்காய், முந்திரி பருப்பு, பாதாம், ஜீனி, சோடா மாவு, கோதுமை மாவு, பால். இப்போ அடுப்பை பற்ற வச்சு பாலை காய்ச்சிக்கும். உண்டான போட்டுருவோம். பாலை ஊற்றிடுவோம். திக்கான பாலுங்க. இப்போ நல்லா பால் நல்லா காய்ச்சி வச்சு இதோட போய் ஜீனி எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துடும் மிக்ஸியில் கொட்டி. லேசாக காய்ச்சினா போதுமாம்மா? போதும், நல்லா காஞ்சிடுச்சு. இதோட பால் ஆறணும். பால் ஆறணும். ஆமாங்க, அது கட்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீனியெல்லாம் போய் அரைச்சிட்டு வந்துடும். அரைச்சிட்டு வரணும் மிக்ஸியில் கொட்டி. ஆமாம், பால் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகவே இருக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆமாம். சரிம்மா. அம்மா ஓ, ஆஃப் பண்ணிடுமா அடுப்பை? இதோட ஆஃப் பண்ணி மூடி வச்சுருவோம். ஜீனியை கொட்டி மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். அம்மா ஓ, என்ன ஜீனி எவ்வளோ இருக்கும்? ஒரு 200 கிராம் இருக்குமா? 1/4 கிலோ இருக்கும். 1/4 கிலோ. சரிம்மா, மூடுமா. போய் அரைச்சிட்டு வந்துடும். அரைச்சிட வேண்டியதான். அரைச்சிட வேண்டியது தான். மாவா அரைக்கணுமா எப்படிம்மா? நைஸாக மாவாக அரைக்கணும். ஓ அப்படியா? ஜீனி உருண்டைக்கெல்லாம் அரைக்கிறோம்ல, அது மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். ஆமாம்மா, அப்படியே ஏலக்காவும் அதுக்குள்ளேயே போட்டு விட்ருமா, நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாங்க, அதுவும் நம்மளுக்கு அரைச்ச மாதிரியே இருக்கும். ஒரு 3 ஏலக்காய் அப்படியே நிறைய போட்டிருக்கேன். போடணும். மூடி விட்ரு. என்ன அரைச்சாவுதா? ஆமாம். சாமிம்மா எப்படியா இருக்குது? என்னம்மா புகையாக வருது? ஏ அப்பா, நல்ல மாவாக அரைஞ்சிட்டேன். நல்ல மாவாக இருக்குது. சரிம்மா. அப்பா இவ்வளோ வாசமாக இருக்கேன். இதுதான் ஜீனி உருண்டைக்கெல்லாம் அப்படி தான் புட்டு மாரியே இருக்குங்க. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, பொல பொல பொலன்னு இருக்குங்க. அப்படியே செம்ம வாசமாக இருக்குது. அப்படியே சாப்பிட்லாம் போல இருக்குமா. வாயில் கொட்டிக்க. நல்லதா? நீ எல்லாம் சாப்பிடவே கூடாது. அம்மா ஓ, என்ன அரைச்சி முடிச்சிட்டேன், எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன். என்னம்மா அது இருக்கு? மாவு கொட்டிடுமாம்மா? கொட்டிடும். கொட்டுமா. இங்கே பாரு, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீனி மாவு. ஆமாம். இது புட்டு மாரியே இருக்கம்மா. ஆமாம். இது வந்து சோடா மாவு. போடுமா. சோடா போட்டால் தான் கேக்குக்கே நல்லா புஸ் புஸ்ன்னு வரும். ஆமாம். போடுமா. வந்து சால்ட், உப்பு. உப்பா? உப்பு போட்டால் இனிப்பு கரெக்டாக ஈக்குவலாக இருக்குமா? ஆமாம். சரிம்மா. அதில் பாலை ஊற்றிப்போம். ஊற்றுமா. நல்லா எப்படின்னா பாருங்கள், நல்லா திக்காக காய்ச்சினாச்சு. காய்ச்சிட்டு அந்த இதை பார்த்தியா இல்லை மாடை? ஆமாம். நல்லா கரண்டியால் கலக்கி விட்டுப்போம். மிக்ஸ் பண்ணுமா.
அம்மா ஓ என்ன மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டா இல்லையா? எல்லாம் முடிஞ்சிட்டு. இங்கே பாரு எப்படி வந்துருக்கு பாரு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுமா. ம் அடுத்து என்னம்மா பண்ணோம்? கோதுமை மாவு கொட்டணும். கொட்டுமா. இங்கே வரேன் 1 கப்புங்க. மிக்ஸ் பண்ணுமா. அம்மா ஓ என்ன மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டா இல்லையா? முடிஞ்சிட்டு. இங்கே பாருங்க எப்படி வந்துருச்சு வரும் பக்குவமா. ஒரே பக்கமாக கிண்டணும். ஆமாங்க, அப்போ தான் நல்லா சாப்பிட்டா வருமா. இந்த பக்குவத்துக்கு வேணும். செம்மையாக பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டுனா கேக்கு கடையாக வச்சிடலாங்க. அம்மா ஓ இதோட என்னம்மா பண்ணோம்? ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அடுப்பில் வைக்க வேண்டியது தான். உடஞ்சிமா அதோட. ஆமாங்க, அந்த கிண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா மாவு எண்ணெய்லாம் தடவணும். மாவு கொஞ்சம் கொட்டி தடவி வைக்கணும். சரிம்மா போய் ரெடி பண்ணிடுமா. ரெடி பண்ணிடணும். அம்மா ஓ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இப்போ வந்து அந்த குண்டான் சுற்றி நெய் தடவணும். தடவுமா. தடவிட்டு தான் அதில் ஒட்டாது. பாருங்க நம்ம கையாலே தடவிக்கலாங்க. ஃபுல்லாக தடவணுமா? ஆமாம், அந்த வளவளப்போட இருக்கணும். நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கேக்கு கிண்ணம் இல்லைங்க, அதனால் நம்மள்கிட்ட இருக்க சில்வர் பாத்திரம் தான். நம்ம தடவி வச்சா தடவி வச்சு. அம்மா ஓ என்ன நெய்யெல்லாம் தடவி வச்சா இல்லையா? தடவி வச்சு இப்போ இதோட கோதுமை மாவு கொட்டி தடவி விட்டுற வேண்டியதான். பண்ணுமா. இந்த மாதிரி போட்டால் தான் ஒட்டாமல் இருக்கும். நல்லா சுற்றி இது பண்ணுமா. ஆமாம், நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக தடவிட்டே தாங்க நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆமாம், சைடுலேயுமா. சைடுலேயும். அம்மா ஓ என்ன மாவுலாம் தடவியாச்சா? தடவியாச்சு. இதில் ஊற்றிடுமா. ஊற்றிடுவோம். ஊற்றுமா. இங்கே பாருங்க ஊற்றுமா. மாவு ஊற்ற ஆரம்பிச்சாச்சுங்க. அம்மா ஓ என்ன எல்லாம் ஊற்றி முடிச்சிட்டா இல்லையா? எல்லாம் ஊற்றி முடிஞ்சிட்டு இதோட முந்திரி சொல்ல வைக்கிறேன். ஆமாங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. ஒரு 4 இடத்துல வைக்கிறாங்க அம்மா. போதுமாம்மா? போதும். சென்டரில் ஒன்றா? ஆமாம். இங்கே பாருங்க இதோட போய் அழகாக வச்சாச்சுன்னு. இதோட போய் குக்கரில் வச்சு வேக வச்சுடுவோம். பாருங்கள் இப்போ எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். ஆமாம் சூப்பராக வச்சுட்டோம்மா. ரெடியாக வச்சாச்சு. இதோட அடுப்பை பற்ற வச்சு குக்கரை போட்டு கொஞ்ச நாள் ஹீட் ஆகட்டும். இப்போ குக்கரை தூக்கி வச்சுருவோம். வைமா. குக்கர் நல்லா ஹீட் ஆகணுமா? ஹீட் ஆகணும். ஸ்டாண்டு இருக்குமா? சாண்டு தான் இருக்குது. ஓ வைமா. இதை வச்சு தான் அதில் வைக்கணும். ஆமாங்க வச்சாச்சு. குக்கர் லேசாக ஹீட் ஆகணுன்னா வச்சிட வேண்டியதான். குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க மாவை எடுத்து அதில் வச்சுருவோம். வைமா பார்த்து வைக்கணுங்க. வச்சாச்சுமா. வச்சாச்சு. இதோட ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடிட வேண்டியதாங்க. நம்ம விசில் வைக்கல. ஆமாம். அம்மா ஓ என்ன கேக்கு வந்திருக்குமா? நானும் அப்பப்போ திறந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், வெந்துருச்சான்னு. இப்போ பாப்போம் வெந்துட்டான்னு. திறமா ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க கேக்கில் பார்த்தீங்கன்னா வெந்துட்டான்னு செக் பண்ணி பார்த்துருக்காங்க அம்மா. இன்னொரு வாட்டி விடுமா உள்ள எடுமா. வீட்டில்
ஒட்டலம்மா ஒட்டில் வெந்துருச்சு. வெந்துருச்சு. சரி எடுத்துருமாம்மா. எடுத்துருவோம். எடுத்துட்டு சாப்பிட்டு எப்படின்னு சொல்றியா? சொல்கிறேன். சைடில் அந்த நெய் தடவைனால அழகாக வந்துட்டுமா. ஆமாம். அம்மா ஓ என்ன கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சா? எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட் டைமே சூப்பராக பண்ணியிருக்காங்க அம்மா. செம்மையாக இருக்குல்லம்மா. ஆமாம். அம்மா வெட்டிடுமா? வெட்டிடுவோம். வெட்டுமா. அம்மாவுக்கு கேக்கே வெட்டினது இல்லைங்க, அதனால் எப்படி வெட்டணும்னு தெரியாமல் வெட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க. வேறு அப்படியே சாப்பிடுமா. எப்படிம்மா இருக்கேன்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. எப்படி சாப்பிட்டா இருக்கா? சாப்பிட்டா இருக்கு.